எனக்கு வேத வசனங்களில் அநேக வாக்குத்தத்த வசனங்கள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து போகின்ற அனுபவங்களுக்கு ஏற்ற பல வாக்குத்தத்த வசனங்கள் உண்டு. அந்த வாக்குத்தத்த வசனங்கள் நாம் முக்கியமாக வாழ்க்கையில் சில அனுபவங்கள் வழியாக கடந்து போகும் பொழுது அந்த வார்த்தை நமக்கு ஆண்டவர் பயன்படுத்தி நம்மோடு கூட இடைபடுகின்றார். இந்த முக்கியமான இந்த வசனத்தில் காணப்படுகின்ற இந்த வாக்கியம் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வாக்கியம். ஏனென்றால் இது ஆண்டவருடைய செயல்பாடை குறித்து நமக்கு சற்று வெளிப்படுத்துகின்றது. காலம் நிறைவேறின பொழுது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே கூறுகின்றார். நம்முடைய பரலோக தேவன் காலங்களின் தேவன். எல்லாவற்றையும் அதன் சரியான நேரத்தில் காலத்தில் தேவன் செய்யக்கூடிய தேவனாய் இருக்கின்றார். இது முழு வேதாமத்தில் பார்க்கக்கூடிய ஒரு தொடர் சத்தியம் என்று நான் சொல்லுவேன். எங்கே ஆண்டவர் செயல்படுறதை பார்க்கும் பொழுதும் ஆண்டவர் ஏற்கனவே நியமித்து வைத்திருக்கின்ற அந்த சரியான நேரத்தில் சரியான காலத்தில் அவருடைய நோக்கத்தையும் அவருடைய திட்டத்தையும் தேவன் நிறைவேற்றுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அநேகருக்கு இந்த டைம் கீப்பிங், இந்த காலத்தை கடைபிடிப்பது சிலருக்கு இயற்கையாகவே வரும், சிலருக்கு அதற்காக அநேக பிரயாசங்கள் எடுக்கணும். அப்படின்னா சில பேர் அந்த டைமில் ஷார்ப்பாக இருப்பாங்க. அவங்க 7 மணிக்கு வரேன்னு சொன்னாங்கன்னா 6:55 வந்துடுவாங்க. என்னங்க, அவங்க 5 நிமிஷம் முன்னாடி தான் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த இயற்கையாகவே அந்த டைமை அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ஒரு கிருபை அவங்களுக்கு உண்டு. இங்கே கூட இந்த ஆராதனையில் அமர்ந்திருக்கின்ற அநேகருக்கு அப்படிப்பட்ட ஒரு இயற்கையானவே ஒரு கிருபை இருக்குது. ஏன்னா நம்ம 9:30 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கின்றோம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் எப்போ இருக்கிறீங்க? சில பேர் சொல்ல பயப்படுறீங்க, பாஸ்டர் இப்படி போய் என்ன வெளியே காமிச்சு கொடுத்துறாதீங்க. 9:30 ஆரம்பிக்கிற ஆராதனைக்கு 9:25 அநேகர் இருக்கிறோம். ஏன்னா நமக்குள்ள அந்த இயற்கையாகவே சிலருக்குள்ள அந்த காலத்தை கடைபிடிக்கின்ற ஒரு பற்று இருக்கு. நான் சொல்லுவேன், நம்மளுடைய பரலோக பிதாவுக்கும் இந்த காலத்தை சரியான நேரத்தில் ஆண்டவர் செய்வது அவருடைய விசேஷம் என்று நான் சொல்லுவேன், அவருடைய சிறப்பு. ஆண்டவரிடத்துல ஒருவேளை நமக்கு ஆண்டவர் சற்று தாமதமாக இதை செய்கின்றார் என்று தோன்றினாலும் ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அவர் தாமதிக்காத தேவன். எல்லாவற்றையும் சரியாக நேர்த்தியாக அற்புதமாக அவர் செய்கின்ற தேவன். அவர் ஒரு காரியத்தை செய்து முடிக்கும் பொழுது நீங்களும் நானும் அதை பார்த்து பிரமிப்போம். நல்ல வேளை ஆண்டவருடைய நேரத்திற்காக நான் காத்திருந்தேன், ஏன்னா அவர் செய்தனால இது இவ்வளோ அழகாக இருக்கின்றது என்று ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கட்டாயம் சாட்சி கொடுக்க முடியும். தேவ வார்த்தையிலும் நாம் அதை காணலாம். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதுகின்றார், காலம் நிறைவேறின பொழுது என்று சொல்றார். இந்த வாக்கியத்தை நம்ம ஒரு நொடியில நம்ம வாசித்து முடிச்சிடும். அவர் சொல்றாரு, அந்த நேரம் வந்த உடனே ஆண்டவர் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதுகின்றார். இப்படிப்பட்ட சத்தியத்தை நாம் சுலபமாக படித்திரும். ஆனால் நான் சொல்றேன், இதற்கு பின்னால ஆண்டவர் எப்படி செயல்படுகின்றார் என்ற ரகசியம் இந்த வசனத்திற்குள் அடங்கி இருக்கின்றது. ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில கூட எப்படி இடைபடுகின்றார் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நீங்களும் நானும் அறிந்து கொள்ளலாம். அதனாலதான் இந்த வசனத்தை நான் சற்று தியானிக்க விரும்புகிறேன். ஏன்னா ஆண்டவர் அவருடைய வார்த்தையில பவுல் சொல்றாரு, அந்த காலம் வந்த உடனே சரியான நேரம் வந்த உடனே ஆண்டவர் தம்முடைய குமாரனை அனுப்பினார் என்று சொல்றார். அப்படின்னா நம்மளுடைய வேதாமத்துல பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரே ஒரு பக்கம்தான் இருக்கு. நீங்களும் நானும் வேதாமத்தை வாசிக்கும் பொழுது மல்கியா புஸ்தகத்தை நம்ம வாசிக்கிறோம். மல்கியா புஸ்தகத்தை வாசித்து 4 அதிகாரம் வாசித்து முடித்த உடனே ஒரு பக்கத்தை திருப்பணும்னு என்ன வந்துடுதுங்க, மத்தேயு சுவிசேஷம் வந்துடுது. நம்ம உடனே அதை தொடர்ந்து வாசிக்கிறோம். ஆனால் இந்த மல்கியா புஸ்தகத்தின் கடைசி வசனத்திற்கும் மத்தேயு சுவிசேஷத்தின் முதல் வசனத்திற்கும் சுமார் 400 ஆண்டுகள் ஒரு இடைவேளை இருந்தது. இந்த 400 ஆண்டுகள் அது என்ன நடந்தது, ஏன் அப்படி தாமதமானது போல காணப்பட்டது என்று நாம் சற்று தியானிப்பது அவசியம். ஏன்னா நீங்கள் மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் அந்த 5வது 6வது வசனத்தை நீங்கள் கவனிப்பீங்கன்னா, மல்கியா தீர்க்க தரிசி மூலமாக ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை தேவன் உரைக்கின்றார்.
அவர் சொல்றாரு, கர்த்தருடைய பெரிதான அந்த பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பதாக நான் உங்களுக்கு எலியாவை நான் ஒரு தீர்க்கதரிசியாக அனுப்புவேன் என்று ஆண்டவர் மல்கியா தீர்க்கதரிசியால அதை உரைக்கிறார். இப்போ யோசித்து பாருங்க, அந்த நாட்கள் வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்கள் சிறையிருப்பில் இருந்தாங்க. அவருடைய யூத தேசத்திலிருந்து தூர வசித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் சிறையிருப்பில் இருந்த நாட்களில், அவங்க கடினமான நாட்கள், இருள் நிறைந்த நாட்களில் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை அவர் உரைத்த பொழுது எல்லா யூதருக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். ஆண்டவர் ஏதோ ஒன்று நடக்க போகின்றது, ஏதோ ஒன்று செய்ய போறாரு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பதாக எலியாவை நான் அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. எலியா எங்கே என்று அவர்கள் ஆவலோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அவள் ஒருவேளை அடுத்த வாரம் வந்துடலாம், எலியா வந்துடலான்னு யோசிச்சிருப்பாங்க. இல்லை அடுத்த மாதம் வந்துடுவார் என்று யோசிச்சிருப்பாங்க. இல்லை ஒரு வருடம் கழித்து போனோன்னா அடுத்த வருஷம் வந்துடுவார்னு சொல்லி இப்படி காலம் கடந்து போகின்றது. 1 வருடம் 2 வருடமாக மாறுகின்றது, 2 வருடம் 20 வருடமாக மாறுகின்றது, 20 வருடம் 100 வருடமாக மாறுகின்றது. ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியின் வாயின் மூலமாக உரைத்த வார்த்தைகள் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அந்த வார்த்தையின் நிறைவேறுதலை அவர்கள் காணவில்லை. 100 வருடம் கடந்து போகின்றது, ஒன்றும் நடக்கலை. 200 வருடம் கடந்து போகின்றது, ஒன்றும் நடக்கலை. 300 வருடங்கள், அப்படின்னா ஒரு 2-3 தலைமுறைகள் கடந்து போறாங்க. ஆனாலும் ஆண்டவர் சொன்ன அந்த தீர்க்க தரிசன வார்த்தையின் நிறைவேறுதலை அவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். 400 ஆண்டுகள் கடந்த பின்புதான் ஆண்டவர் அவர் சொன்ன வார்த்தையின் நிறைவேறுதலை நாம் சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம், மத்தேயு சுவிசேஷத்தில். இப்போ யோசித்து பாருங்களேன், அந்த 400 வருடங்கள் இருந்த யூதர்களுக்கு தலைமுறையாக வாக்கு பண்ணின அந்த வார்த்தையை அவர்கள் எதிர்பார்ப்போடு கூட விசுவாசித்து கொண்டிருந்தாங்க, தலைமுறையாக. இங்கே தான் நம்ம அநேகருக்கு சற்று கொஞ்சம் கடினம். ஏன்னா ஆண்டவர் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எப்போ நிறைவேறும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நாம் அதை நம்பிக்கையோடு கூட எதிர்பார்ப்பது நம்மளுடைய பொறுப்பு, நம்மளுடைய கடமை. என்னுடைய மகன் லீவாய்க்கு இப்பொழுது ஒரு 4 வயது ஆகிவிட்டது. அவனுக்கு இப்பொழுதுதான் நான் அவனுக்கு காலங்கள், நேரத்தை பற்றி நான் சொல்லிக் கொடுக்குறேன். அப்படின்னா நேற்றைக்கு, இன்றைக்கு, நாளைக்கு என்றதை நான் அவனுக்கு கற்றுக் கொடுக்குறேன். லீவாய் பொறுத்த வரைக்கும் முந்தா நேற்று நடந்தது, போன வாரம் நடந்தது, போன மாதம் நடந்ததெல்லாம் நேற்றுக்கு நடந்தது. ஸோ போன மாதம் ஏதாவது நடந்ததுன்னா நேற்றுக்கு நடந்தது என்று சொல்லுவான் என்கிட்ட. ஆனால் அது ஆக்சுவலாக போன மாதம் நடந்திருக்கும். ஏன்னா அவனுக்கு தெரியாது, அந்த காலத்தை அவனுக்கு விவரிக்க தெரியாது. அதே போல் அடுத்த மாதம் நடக்கக்கூடியது, அடுத்த வருடம் நடக்கக்கூடியது அவன் என்ன சொல்லுவான்னா நாளைக்கு நடக்குதுன்னுவான். ஏன்னா அவனுக்கு நாளைக்குக்கும் அடுத்த வாரத்திற்கும் அடுத்த மாதத்திற்கும் வித்தியாசம் தெரியாது. அவனுடைய மனசுலலாம் நேற்றைக்கு நடந்ததெல்லாம் அது என்னவா இருந்தாலும் நேற்றைக்கு நடந்தது, என்ன நடக்க இருந்தாலும் நாளைக்கு நடக்கும் அப்படின்வான். சில நேரத்தில் நான் யோசிக்கிறேன், பரலோக பிதாவோடு கூட நானும் என் மகன் லீவாய் போல தான் நடக்கிறேன். ஆண்டவரிடத்தில் நான் கேட்கும் பொழுது, பேசும் பொழுது அவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் தந்தாருன்னா, என் மகனை போல தான் நான் ஆண்டவரிடத்தில் என்ன எதிர்பார்க்குறேன், நாளைக்கே செய்திருங்க ஆண்டவர், இப்போவே செய்திருங்க ஆண்டவரை, ஏன் தாமதிக்கிறீங்க, ஏன் இவ்வளோ தூரம் நீங்கள் எனக்கு சொல்லிட்டு நீங்கள் இதை செய்யாமல் இருக்கிறீங்க என்று அநேக நேரம் நம்ம கூட இங்கே அமர்ந்திருக்கின்ற அநேகர் நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய சில நேரத்தில் அந்த அந்த ஒரு 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 போராட்டம் என்னன்னா, ஆண்டவர் இன்னைக்கு சொன்னதை ஏன் செய்ய மாட்டேன்றாரு, ஏன் தாமதிக்கிறாரு, ஏன் இப்போ ஆண்டவருடைய வருகைக்காக அநேகர் நம்ம எதிர்பார்த்து கொண்டு, ஏன் இன்னும் பாஸ்டர் ஆண்டவர் வரலை, ஏன் நீங்கள் சொல்கிறீங்க 2ஆம் வருகை சமீபமாக இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் ஏன் ஆண்டவர் வரலை என்று அநேகருக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம். ஏன் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் அவர் சொன்ன காரியங்களை இன்னும் நிறைவேற்றாமல் இருக்கிறார், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் தாமதிக்குது என்று நீங்கள் யோசிக்கலாம். இங்கே தான் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதின இந்த வாக்கியத்தை கவனிப்பது அவசியம். அவர் சொல்கிறாரு, காலம் நிறைவேறின பொழுது என்று அவர் சொல்றார். காலம் நிறைவேறின பொழுது என்று சொல்றார். அப்படின்னா சரியான நேரத்தில், குறிக்கப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் இதை செய்தார் என்று பவுல் அங்கே எழுதுகின்றார். இதுதான் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கவனிப்பது அவசியம். இதிலிருந்து நாம் இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்வது அவசியம். அநேக நேரத்தில் நம்ம கேள்விகளை கேட்கலாம். ஏன் ஆண்டவர் அவர் ஏற்கனவே இயேசுவை அனுப்ப போறார் என்று தெரிந்திருந்தார்னா
ஏன் நோவாவின் காலத்துல அந்த பெரிய வெள்ளத்தை அனுப்புவதற்கு பதிலாக இயேசு அனுப்பியிருக்கலாமே? ஏன் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த உடனே ஆண்டவர் உடனடியாக இயேசுவை அனுப்பி அப்படியே அப்பவே பூமியை ரட்சித்திருக்கலாம்ல என்று நம்ம அநேக நேரத்துல கேட்போம். அநேக நேரத்துல ஆண்டவர் செய்யக்கூடிய காரியங்கள் ஏன் ஆண்டவர் இதை இப்ப செய்யறாரு அப்ப செய்யறாரு என்று அநேக நேரத்துல நம்ம கேள்வி எழுப்பலாம். நான் சொல்லுவேன், அது நம்மளுடைய பொறுப்பு இல்லை. நம்மளுடைய பொறுப்பு என்னன்னா, ஆண்டவர் சரியான நேரத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை உடையவர்களாக இருப்பது தான் ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வருகின்ற ஒரு காரியம். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இந்த காலையில் நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் எதையும் ஆண்டவர் திடீர் என்று தற்செயலாக ஆண்டவர் செய்வதில்லை. எல்லாவற்றையும் தேவன் முன் குறித்து அதற்கு ஒரு நோக்கத்தை வைத்து அந்த காலம் நிறைவேறும் பொழுது ஆண்டவர் சரியான விதத்தில் அந்த காரியத்தை தேவன் செய்வார். அதில் சந்தேகமே இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்கள் காலம் சீக்கிரமாக தேவன் நிறைவேற்றி முடிப்பார். ஆண்டுடைய வாக்கு தத்தங்கள் உண்மை. இப்போ யோசித்து பாருங்களேன், ஆண்டவர் இயேசுவை அனுப்புவது ஏதோ ஆண்டவர் திடீரென்று திட்டம் செய்து ஆண்டவர் இயேசுவை அனுப்பல. பூமியின் அஸ்திபாரத்துக்கு முன்பதாகவே ஆண்டவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்புவேன் என்று தீர்மானம் செய்திருந்தார். மனிதனை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் இயேசுவை இந்த பூமிக்கு இரட்சகராக அனுப்புவேன் என்று தேவன் தீர்மானம் செய்திருந்தார். அப்படின்னா தோட்டத்தில் மனிதன் பாவம் செய்த பொழுது ஆண்டவர் ஆதாம் ஏவாளை பார்த்தும் அந்த சர்ப்பத்தை பார்த்து பேசும் பொழுது அங்கேயே ஆண்டவர் வரப்போகின்ற மேசியாவை குறித்து ஆண்டவர் அங்கே தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை உரைக்கிறார். வாசிங்களேன், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் இந்த 15வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனிங்களேன். ஆண்டவர் இங்க நியாய தீர்ப்பான வார்த்தைகளை சொன்னாலும் அந்த வார்த்தைகளுக்குள்ள ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகள் அங்க அடங்கி உள்ளது. ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் அவன் வித்துக்கும். 2 பேரை பார்த்து பேசுறாரு. சாத்தானை பார்த்து பேசுறாரு, அந்த ஏவாளை பார்த்து பேசுறாரு. 2 பேருடைய வித்தை குறித்து பேசுறாரு. உன் வித்திற்கும் அவன் வித்திற்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாருக்கும் அறிந்து கொள்ற விதத்துல ஒரு நாள் வரப்போகின்றது. ஏவாளுடைய தலைமுறையில ஒருவரை எழுப்பி இந்த சத்ருவின் தலையை நசுக்கும்படியாக நான் ஒருத்தரை அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா அந்த ஆதாம் ஏவாளுக்கு பின்பதாக வந்த எல்லா தலைமுறைகளும் அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை பிடித்து கொண்டிருப்பாங்க. அவர்கள் எல்லாரும் எதிர்பார்ப்போடு கூட காத்திருப்பாங்க, எப்போ இந்த வித்து வரப்போகின்றது, எப்போ ஆண்டவர் சொன்னதை நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் என்று எதிர்பார்ப்போடு கூட காத்து கொண்டிருப்பாங்க. ஆனா என்ன ஆகுதுன்னா, பல வருடங்கள் கடந்து போகின்றது. நூற்றுக்கணக்கான வருடங்கள் கடந்து போகின்றது. 1000 வருடங்கள், பல தலைமுறைகள் கடந்து போன பின்பதாக தாவீது என்ற ஒரு மனிதனிடத்துல ஆண்டவர் மீண்டும் வந்து தாவீதிடத்துல ஆண்டவர் திருப்பி சொல்றார். தாவீது இடத்துல 2 சாமுவேல் வாசிங்களேன். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்றாரு, நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன், அவன் எனக்கு குமாரனா இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷனுடைய மிலாட்டினாலும் மனுபுத்திரனுடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். அப்படின்னா ஆண்டவர் ஒரு சாதாரண மனிதனை பார்த்து சொல்றாரு, உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டு இருக்கும் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்புறம் உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார். என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா உன்னுடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை, உன்னுடைய சிங்காசனத்தை நான் என்றென்றைக்கும் நான் நிறுத்துவேன் என்று ஆண்டவர் தாவீதிற்கு மீண்டும் இந்த மேசியாவை குறித்து தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை தேவன் உரைக்கிறார். என்ன பண்றாரு தாவீது? உறுதியா பிடித்து கொள்றாரு. ஆண்டவர் என்னுடைய தலைமுறையின் மூலமாக எழுப்ப போறார், மேசியாவை எழுப்ப போறார் எதிர்பார்ப்பு.
ஒரு தலைமுறை போகின்றது, 2 தலைமுறை அந்த மீண்டும் நாட்கள் கடந்து போகின்றது. அப்புறம் மீண்டும் எங்க நம்ம பார்க்கிறோம்னா, ஏசாயால ஆண்டவர் மீண்டும் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக மீண்டும் ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை தேவன் உரைக்கின்றார். இந்த 9வது அதிகாரத்துல நம்ம எல்லாரும் நன்கு அறிந்திருக்கின்ற வசனம், ஏசாயா தீர்க்கதரிசி 6வது வசனத்திற்கு பிறகு அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். மீண்டும் இந்த தீர்க்கதரிசன வார்த்தை யாரை குறித்து சொல்லப்பட்டதுன்னா, வரப்போகின்ற மேசியாவை குறித்து சொல்லப்படுகிறது. சில வருடங்களுக்கு முன்பதாக நான் இதை குறித்து இன்னும் ஆழமாக போதித்தேன். எப்படி பழைய ஏற்பாட்டில் 300க்கும் அதிகமான தீர்க்க தரிசன வார்த்தைகளை தேவன் பலர் மூலமாக கொடுத்து வரப்போகின்ற மேசியாவை குறித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அறிவித்தார். அந்த 300 தீர்க்க தரிசனங்களும் ஒன்று விடாம ஆண்டவர் அத்தனையும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நிறைவேற்றினார் என்று நாம் பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு நான் எதை பார்க்க விரும்புகிறேன்னா, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை பெற்ற ஜனங்கள் ஒவ்வொருவரும் அந்த வார்த்தையை பெற்ற உடனே அவங்களுக்குள்ள நம்மளை மாதிரி தான் ஒரு எதிர்பார்ப்பு. அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆண்டவர் செய்திருவார், ஆண்டவர் இப்ப செய்திருவார், நாளைக்கு செய்திருவார் என்று அந்த ஜன கூட்டம் எதிர்பார்ப்போடு கூட காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் அறியாததும் நாம் சில நேரத்தில் அறியாத ஒரு காரியம் என்னன்னா, தீர்க்க தரிசன வார்த்தைகளை உரைத்த தேவன் அவர் தூங்குவதில்லை, உறங்குவதில்லை. சொன்ன வார்த்தைகளை நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கு முன்பதாக தேவன் பல ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கின்றார். பல காரியங்களை ஆண்டவர் கைகூடி வர செய்து கொண்டிருக்கின்றார். நமக்குள்ளேயும் தேவன் ஆயத்தப்படுத்துகின்றார் அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கும். நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அப்படின்னா இன்றைக்கு இந்த ஆராதனையில உட்கார்ந்து இருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நான் பார்த்து சொல்றேன், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுத்திருப்பார் என்றால், நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உறுதிப்படுத்தி இது உனக்கு நான் கொடுக்கின்றேன் என்று சொல்லியிருந்தார்னா, நான் உங்களை பார்த்து சொல்றேன், தேவன் சொன்ன வார்த்தையை நிச்சயம் நிறைவேற்றியே தீருவார். அதில் சந்தேகமே இல்லை. தேவன் சொன்னார் என்றால் நீங்களும் நானும் நிம்மதியா இருக்கலாம். ஏன்னா சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுகின்ற தேவனாய் இருக்கின்றார். ஆனால் அநேக நேரத்தில் அவர் இந்த ஆயத்தம் செய்கிறார்ல, ஆயத்தப்படுத்துகின்ற காலம் சற்று கடினமான காலம். ஏன்னா நம்மளுடைய கண்களால் அவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் பார்க்க முடிவதில்லை. ஆகையால் நமக்குள்ள ஒரு சந்தேகம், ஒரு பயம், ஒரு பதற்றம். ஏன் உன்னை செய்யலை, ஏன் ஆண்டவர் இதை செய்யலை? அங்கதான் நான் சொல்றேன், பவுல் எழுதின வார்த்தைகள் காலம் நிறைவேறின பொழுது என்று சொல்றார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, காலம் நிறைவேறிய பொழுது. ஆண்டவர் அந்த ஏற்ற காலத்திற்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றார். மேசியாவை குறித்து ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுதே ஆண்டவர் அவர் கொடுத்த அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவதற்காக இந்த பூமியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார் என்ன சொல்ல, இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். ஆனால் இதில் என்ன ஒரு ஆச்சரியமான காரியம்னா, ஆண்டவர் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பயன்படுத்தி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவளை உபயோகிப்பார். அப்படின்னா ஆண்டவரை அறியாதவர்கள் கூட, ஆண்டவருக்கு பயப்படாதவர்கள் கூட ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தி அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவார். இயேசுவின் வருகை, முதலாம் வருகைக்கு முன்பதாக ஆண்டவர் 3 முக்கியமான நபர்கள் மூலமாக இயேசுவின் வருகைக்காக உலகத்தை ஆயத்தப்படுத்தினார் என்று நான் சொல்லுவேன். முதலாவது, ஆண்டவர் யாரை கொண்டு இயேசுவின் வருகைக்காக இந்த உலகத்தில் ஆயத்தப்படுத்தினார்னா, யூதர்களை கொண்டு இயேசுவின் வருகைக்காக இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்தினார். அப்படின்னா நீங்கள் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து ஆண்டவர் அவரை இந்த ஒரு தனி ஜன கூட்டமாக ஆபிரகாம் மூலமாக ஆண்டவர்களை தெரிந்து கொள்கிறார். அங்கிருந்து ஆரம்பித்து தான் இஸ்ரவேல் ஜனம்
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாக இருந்தார்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனக்கூட்டமாக இருந்தால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக யூதர்களுக்கு தேவன், நான் சொன்ன மாதிரி 300க்கு அதிகமான தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுத்து வரப்போகின்ற மேசியாவுக்காக யூதர்களை தேவன் ஆயத்தப்படுத்தினார். அப்படின்னா யூதர்கள் அவர்கள் எங்கெங்கெல்லாம் போனார்களோ, அவர்கள் எங்கெங்கெல்லாம் யாரோடு கூட அவர்கள் இடைப்பட்டார்களோ, எல்லாருக்கும் என்ன தெரிய வந்ததுன்னா, இந்த யூதர்கள் ஒரு மேசியாவுக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த யூதர்கள் வரப்போகின்ற ஒரு ராஜ்யத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனாலதான் ஹெரோதுடைய நாட்கள்ல கூட அந்த ஞான ஸ்திரீகள் வந்த பொழுது உடனடியாக அவன் பதற்றம் அடைகிறான். ஏன்? யூதர்கள் ஏற்கனவே இதை குறித்து அநேக தலைமுறைகளாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு ராஜ்யம் வருகின்றது, ஒரு ராஜா வரப்போகின்றார், அவர் முடிவில்லாத ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்த போகின்றார் என்ற பயத்தினாலதான் எல்லா ஆண் பிள்ளைகளை அவன் கொல்ல ஆரம்பிக்கிறான். ஏன்? அவருக்குள்ள அந்த பதற்றம். ஏன்னா யூதர்கள் எல்லாருக்கும் இந்த வரப்போகின்ற மேசியாவை குறித்து எல்லாருக்கும் பேசிட்டாங்க. இப்ப நான் யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் இயேசு வருவதற்கு முன்பதாக, முதலாம் வருகைக்கு முன்பதாக ஆண்டவர் உரைத்த 300க்கு அதிகமான தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஒன்று விடாமல் நிறைவேற்றி இயேசு வந்தாருன்னா, இயேசு முதல் முறை வந்துறது எவ்வளவு நிச்சயமோ அதே போலதான் இயேசுவின் 2ஆம் வருகையும் நிச்சயம் என்று நான் சொல்லுவேன். ஆண்டவர் இயேசுவின் 2ஆம் வருகை குறித்து வேதத்தில் நீங்கள் காண்கின்ற ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தைகளும் ஒன்று விடாம அத்தனையும் நீங்களும் நானும் வாழக்கூடிய நாட்களில் ஒரு பார்க்கக்கூடிய கிருபையை தேவன் நமக்கு தருவாராக என்று நான் விசுவாசத்தோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆண்டவர் முதல் வருகைக்காக அவ்வளவு ஆயத்தப்படுத்தி அவ்வளவு தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொன்னார் என்றால், இன்னும் சீக்கிரத்தில் எக்காலம் ஊதப்பட போகின்றது. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கின்றவர் எல்லாரும் அவர்கள் எழும்புவார்கள். முதலாவது. அதற்கு முன்பதாக உயிரோடு இருக்கின்ற நாம் மத்திய ஆகாயத்தில் இயேசுவை நாம் சந்தித்து, அது நம்ம ஏதோ கட்டுக்கதை இல்லைங்க, ஏதோ மனிதனுடைய அவனுடைய சிந்தனை இல்லை. ஆண்டவர் இது நடக்கும் என்று உரைத்திருக்கின்றார். சொன்னதை நிச்சயம் செய்வார். முதலாவது நான் சொல்லுவேன், இயேசுவின் முதல் வருகைக்கு முன்பதாக யூதர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு யூதர்கள் மூலமாக இந்த உலகத்தை இயேசுவின் வருகைக்காக ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். இரண்டாவது யாரை பயன்படுத்தினார்னா, கிரேக்கர்களை தேவன் பயன்படுத்தி கிரேக்கர்கள் மூலமாக இயேசுவின் வருகைக்காக உலகத்தை ஆயத்தப்படுத்தினார். இயேசு பிறப்பதற்கு 300 வருடங்களுக்கு முன்பதாக அலெக்சாண்டர் என்ற ஒரு மனிதன் பிறந்தான். இந்த அலெக்சாண்டர் என்ற மனிதன் தான் சரித்திரத்தில் அலெக்சாண்டர் த கிரேட் என்ற தலைப்பை அவன் புகழை பெற்ற ஒரு மனிதன். அலெக்சாண்டர் த கிரேட். அலெக்சாண்டர் த கிரேட் என்ன பண்ணான்னா, அவனுடைய நாட்களில், வாலிப நாட்களிலே பயங்கர பெரிய யுத்த வீரன். அவன் வாலிப நாட்களிலே அந்த தேசங்களை மேற்கொள்ளணும் என்ற ஒரு வாஞ்சை. அலெக்சாண்டர் த கிரேட் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் 2 பெரிய ராஜ்யங்கள் இருந்தது. பெர்சிய ராஜ்யம், ரோம ராஜ்யம். பெர்சிய ராஜ்யம் தான் மிகப்பெரிய ராஜ்யமாக இருந்தது. இதை தான் நம்ம எஸ்தருடைய புஸ்தகத்திலும் வாசிக்கிறோம். எஸ்தர் புஸ்தகத்தில் இந்தியாவுடைய பெயர் இருக்கிறதுக்கு காரணம், பெர்சியா ராஜ்யம் அவ்வளோ பெரிய ஒரு ராஜ்யமாக இருந்தது. அங்கிருந்து இந்தியா வரைக்கும் அவன் ஆளுகை செய்து கொண்டிருந்தான் அந்த பெர்சிய ராஜ்யத்தில். இந்த அலெக்சாண்டர் என்ற மனிதன் அவன் எழும்பி இந்த பர்சியா ராஜ்யத்திற்கு விரோதமாக யுத்தம் செய்து இந்த முழு பர்சியா ராஜ்யத்தை மேற்கொண்டுட்டான். 33 வயதுக்குள்ள அவன் முழு பர்சியா ராஜ்யத்தை அவன் யுத்தத்தின் மூலமாக வெற்றி பெற்று அதெல்லாம் அவன் ஆளுகை கடியில் கொண்டு வந்துடுறான். இது ஏன் முக்கியம்னா, இந்த அலெக்சாண்டர் த கிரேட் என்ற மனிதன் போய் இப்படிப்பட்ட யுத்தம் செய்து ஒவ்வொரு இந்த ராஜ்யத்தை அவன் மேற்கொண்ட பொழுது அவர்கள் பேசி கொண்டிருந்த பாஷையை எல்லா இடத்துலையும் பரப்பிட்டான். கிரேக்கர்கள் கிரேக்க மொழியை பேசி கொண்டிருந்தவர்கள் அலெக்சாண்டர் த கிரேட்டுடைய யுத்தத்து நிமித்தம் உலகம் எங்கும் அவனுடைய ஆளுகை கீழ் அந்த இடம் வந்தனால எல்லாரும் கிரேக்க பாஷையை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் கிரேக்க பாஷையை பேசினாங்கன்னா, பரலோகத்தில் இருந்த தேவன் சாதாரண ஒரு மனிதனை பயன்படுத்தி அவருடைய குமாரன் வருவதற்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். ஏன்னா புதிய ஏற்பாட்டு எந்த பாஷையில் இங்கே எழுதப்பட்டிருக்கு? கிரேக்க பாஷையில் தான் எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவருக்கு தெரியும், ஒரு நாள் வரும்
இயேசுவின் நற்செய்தியை உலகமெங்கும் எல்லா ஜனங்களும் வாசிக்கணும் என்று அலெக்சாண்டர் த கிரேட் என்ற மனிதனை கொண்டு உலகமென்றும் கிரேக்க பாஷையை பரப்பி 300 வருடம் இயேசு வரைக்கும் உலகமெங்கும் கிரேக்க பாஷை எல்லாரும் படித்த பின்பதாக இயேசு அனுப்புறாரு. இயேசு அனுப்பின பிறகு சீஷர்கள் எழுதுறாங்க, நிருபங்களை எழுதுறாங்க, சுவிசேஷங்கள் எல்லாம் கிரேக்க பாஷையில் எழுதுறாங்க. எழுதி அவங்க அனுப்பும் பொழுது உலகமெல்லாம் படித்து இயேசுவின் வருகையை அறிந்து கொள்றாங்க கிரேக்க பாஷையின் மூலமா. அதுல என்னன்னா 33 வயசுல இந்த அலெக்சாண்டர் த கிரேட் என்ற மனிதன் மரித்துறான். எல்லாவற்றையும் அவன் வெற்றி சிறந்து, அப்படின்னா பெர்சிய ராஜ்யத்தை முழுவதும் வெற்றி சிறந்து மரித்துறான். இப்போ என்ன பிரச்சனைனா, பெர்சிய ராஜ்யம் பெரிய ராஜ்யம், ஆனால் அதுக்கு அடுத்த ராஜ்யம் என்னங்க? ரோம ராஜ்யம். ரோம ராஜ்யம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவர் இறந்துடுறாரு, அலெக்சாண்டர் த கிரேட். இதான் 3வது ஜனக்கூட்டம். ஆண்டவர் இந்த ரோமர்களை கொண்டும் இயேசுவின் வருகைக்காக ஆயத்தப்படுத்தினார். ஸோ ரோம ராஜ்யத்தில் இருந்தவங்க அலெக்சாண்டர் த கிரேட் இறந்த பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, ரோம ராஜ்யத்தை எடுத்து பர்ஷிய ராஜ்யத்தோடு சேர்த்து ஒரே ராஜ்யமாக மாற்றிடுறாங்க. அப்படின்னா இயேசுவின் 1ஆம் வருகைக்கு முன்பதாக ஒரே ராஜ்யம் தான் இருந்தது, உலகத்தை ஆளுகை, ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட். இன்னைக்கு எப்படி 2ஆம் வருகைக்கு முன்பதாக இந்த ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட் வரும்னு சொல்லி நம்ம ஆண்டோடைய வார்த்தை நமக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கின்றதோ, அதே போல இயேசுவின் 1ஆம் வருகைக்கு முன்பதாக இந்த ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட் இருந்தது. அதனால தான் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் அவங்க யோசேப்பை முதற்கொண்டு எல்லாரும் ஏன் திரும்பி வர தேவை இருந்ததுன்னா, எல்லாரையும் கணக்கெடுக்கிறான், சென்சஸ் எடுக்கிறான். அது பாக்ஸா ரோம்னா என்ற காலம். அப்படின்னா ரோம நாட்டின் சமாதானம், ரோம அரசாங்கத்தின் சமாதானத்தின் நாட்கள். அப்படின்னா உலகமே சமாதானத்தில் இருந்தனால கணக்கெடுக்கிறான் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி. எல்லாரும் அவங்கவுங்க வரி கட்டுவதற்காக எல்லாரும் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு வராங்க. ஆண்டவர் இதெல்லாம் ஏற்படுத்தி ரோம ராஜ்யத்தின் மூலமாக முழு உலகத்தை ஒன்று சேர்த்து, இதுல என்ன விசேஷம்னா, இன்றைக்கும் நீங்க இஸ்ரேல் தேசத்துக்கு போனாலும் சரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய ரோம் பட்டணத்துக்கு நீங்க போனாலும் சரி, நீங்க சைட் சீயிங் போனீங்கன்னா எல்லா டூர்லயும் ஒன்று மிக முக்கியமானது ஒன்று காமிப்பாங்க. என்ன காமிப்பாங்கன்னா, ரோம ராஜ்யத்துல போட்ட ரோடை காமிப்பாங்க. வாங்க வாங்க இங்க பாருங்க, ரோம ராஜ்யத்துல போட்ட ரோடு அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் ரோம ராஜ்யத்தில் போடப்பட்ட ரோடு மிக பிரசித்தி பெற்ற ரோடா இருக்கின்றது. 2000 வருடங்களுக்கு முன்பதாக போடப்பட்ட ரோடு இன்னைக்கும் நீங்க போய் பார்க்கலாம். கோயம்புத்தூர்ல போன மாசம் போட்ட ரோடு இன்னைக்கு யாரும் பார்க்க முடியாது. நம்ம தான் அங்க போய் கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறேன். ஆனா யோசிச்சு பாருங்களேன், ஏன் ஆண்டவர் ரோம ராஜ்யத்தை அனுமதித்தாருன்னா, ரோம ராஜ்ய நாட்களில் அவங்க ரொம்ப சிறப்பா செய்தது ரோடு போட்டாங்க. வெறும் ரோம அந்த பட்டணத்துல மாத்திரம் இல்லை, உலகம் எங்கும் ரோடு போட்டாங்க. உலகத்தையே ஒன்று சேர்ப்பதற்காக ரோடு போட ஆரம்பிச்சாங்க. எதுக்குங்க ரோடு போட்டாங்க? ஒரு நாள் வரும், சீஷர்கள் அப்போஸ்தலராக அனுப்பப்படும் பொழுது அவர்கள் பிரயாணம் செய்து சுவிசேஷத்தை சுமந்து போகணும் என்று ஆண்டவர் ஒரு அந்நிய ராஜ்யத்தை கொண்டு எல்லா உலகமெங்கும் ரோடு போட வைத்து அவர்களை ஆயத்தப்படுத்தி, அதை தான் பவுல் அப்போஸ்தலர் சொல்றார், காலம் நிறைவேறின பொழுது என்று சொல்றார். அப்படின்னா இவ்வளோ நூற்றுக்கணக்கான வருடங்கள், ஐயோ ஆண்டவர் ஒண்ணுமே செய்யலையே, ஒண்ணுமே ஆண்டவர் நடப்பிக்கலையே என்று எல்லாரும் யோசித்த நேரத்தில் ஆண்டவர் ஒன்னொன்னாக ஒவ்வொன்றா ஆண்டவர் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொண்டு வரார். இதை சரி செய்யறார், பாஷையை ஒரே பாஷையாக மாற்றுகின்றார், அந்த ரோட்டை எல்லாருக்கும் கொடுக்கிறாரு, யூதர்கள் மூலமாக எல்லாருக்கும் அந்த எதிர்பார்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்துகின்றார். ஏன்? ஆண்டவருடைய காலத்திற்காக ஆண்டவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். உங்களை இந்த காலையில பார்த்து நான் சொல்லுகின்றேன், உங்களுடைய வாழ்க்கையில தேவன் சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதற்காக உங்களுடைய கண்கள் இந்த காலையில காணாமல் இருந்தாலும் ஆண்டவர் சும்மா இல்லை. இஸ்ரவேலை காக்கின்ற தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. இன்றைக்கு உங்களுக்காக தேவன் காரியங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அவர் சொன்ன வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் செய்ய வேண்டிய அந்நியர்களையும் பயன்படுத்தி உங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தையில் ஒரு சின்ன புள்ளி கூட தரையில் விழுகாம அத்தனையும் தேவன் நிச்சயம் நிறைவேற்றுவாருங்க. தேவனுடைய சிறப்பு தன்னை நம்முடைய தேவன் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லி அதை நிறைவேற்றாமல் இருந்த சரித்திரமே இல்லை. அப்படி என்றால் உங்களுக்கும் எனக்கும் மிகப்பெரிய ஒரு தைரியம், ஆண்டவர் எனக்கு இதை சொல்லியிருந்தார்னா நான் மரித்திருந்தாலும் என்னை மீண்டும் உயிர்ப்பித்து தேவன் அதை செய்து முடிப்பார். ஐயா,
இதுதான் ஆபிரகாமுடைய விசுவாசம். 75 வயதுல இருந்த பொழுது ஆண்டவர் சொல்றாரே, உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றுவேன். 100 வயதாகுது, ஒன்றும் நடக்கல. அதை குறித்து தான் எபிரேயர்ல எழுதுறாங்க, அவரு தன்னுடைய சரீரம் செத்து போயிருந்தாலும் அவருடைய நம்பிக்கையை விடல. ஏன்னா அவருக்கு இருந்த நம்பிக்கை, ஆண்டவர் இதை சொல்லி இருக்கிறாரு, அதை நிச்சயமா வாழ்க்கையில நிறைவேற்றும். மோசேவை ஆண்டவர் இளம் வயதிலே பிரித்தார், குறித்து வைத்தார். இவனை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை நான் எகிப்திலிருந்து விடுவிப்பேன் என்று. ஆனா அவர் சொன்னதற்கும் செய்ததற்கும் பல காலங்கள் கடந்து சென்றது, பல வருடங்கள் கடந்து சென்றது. 80 வருடம் கடந்து சென்றது இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்த பூமியை பார்ப்பதற்கு முன்பதாக. இங்கேதான் நமக்கு பிரச்சனை. ஆண்டவரே, நீங்க ஏன் இவ்வளோ சீக்கிரம் எனக்கு சொல்லிட்டு அவ்வளோ தாமதிக்கிறீங்க? இதுக்கு சொல்லாமே இருந்தீங்கன்னா நல்லா இருக்குமே. எனக்கு இப்படி வாக்கு சொல்லிட்டு என்னை இப்படி போய் காய வச்சு எப்படா நடக்கும் எப்படா நடக்கும் எப்படா நடக்கும், இது சொல்லாமல் இருந்து நாளைக்கு செய்யறதுக்கு இப்போ சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருந்திருக்குமே நம்ம யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் அற்புதமானவர். ஏன் இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை நமக்கு தந்து நம்மளை ஆண்டவர் காக்க வைக்கிறாருன்னா, இந்த காத்திருக்கும் நேரம் தேவ பிள்ளைகளுக்கு வீணான நேரம் இல்லைங்க. இந்த காத்திருக்கும் நேரம் ஒரு வெளியேற பெற்ற நேரம். ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில அற்புதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்ற நேரம்தான் காத்திருக்கும் நேரம். பக்கங்களை தொட்டு சொல்லுங்க, நீங்க காத்திருக்கிறேன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. நீங்க காத்திருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் சூப்பரா உங்க வாழ்க்கையில காரியங்களை நடப்பிக்க ஆரம்பிக்கிறார். இந்த காலம் நிறைவேறின பொழுது என்ற அந்த வாக்கியத்தை கொண்டு உங்களோடு கூட 2 காரியங்களை சொல்லி நான் உங்களோடு கூட ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய ஒரு நம்பிக்கை. ஆண்டோடைய வார்த்தையில நம்ம இதை பார்க்கும் பொழுது, நான் சொன்ன மாதிரி ஆதி ஆமத்திலிருந்து ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களோடு கூட இடைப்படும் பொழுது இப்படிதான் ஆண்டவர் பலரோடு கூட இடைப்படுறாரு. ஆனால் 2 காரியங்கள் நாம் பார்க்கக்கூடியது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது நடந்தது, உங்களுடைய வாழ்க்கையிலும் இது ஒரு எதிர்பார்ப்பாக நீங்க வைக்கலாம். முதலாவது நான் சொல்ல விரும்பினது, உங்கள் காலத்திற்கு ஒரு நோக்கம் உண்டு. என்னங்க, உங்கள் காலத்திற்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்மளுடைய பரலோக பிதாவை பொறுத்த வரைக்கும் அவர் எதையும் தற்செயலாக திடீரென்று செய்கின்ற தேவன் அல்ல. எல்லாவற்றையும் தேவன் முன்குறித்து அழகாக அவருடைய நேரத்தில் தேவன் செய்கின்ற அற்புத தேவனாக இருக்கின்றார். அப்படி என்றால் இன்றைக்கு நீங்கள் கடந்து போகின்ற பாதை, நீங்கள் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த காலம் தற்செயல் அல்ல. தேவன் அதற்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கின்றார். அந்த காலம் ஒருவேளை தாமதத்தின் காலமாக இருக்கலாம், வேதனையின் காலமாக இருக்கலாம், பள்ளத்தாக்கின் காலமாக இருக்கலாம், பிரச்சனையின் காலமாக இருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், இந்த காலத்தை கொண்டு தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை செய்யும்படியாக தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கின்றார். ஐயா, நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. உங்கள் காலம் ஆண்டவர் அதை அனுமதித்திருக்கிறார். அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் அதை அனுமதித்திருந்தார்னா நீங்களும் நானும் செய்ய வேண்டியது நம்பிக்கையா அவர் மேலே நம்முடைய கண்களை வைத்து, ஆண்டவரே இந்த காலத்தில் நான் இருக்கிற வரைக்கும் நான் எப்பொழுதும் நான் உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய காலங்களை உங்களுடைய கரத்தில் வைத்திருக்கிறீங்க. ஏற்ற நேரத்தில் காலங்கள் நிறைவேறும் பொழுது எனக்கு உண்டான வார்த்தைகளை நீர் நிறைவேற்றுவேன், எனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை நீர் நிறைவேற்றுவேன். அது வரைக்கும் நான் சும்மா அமைதியாக இருந்து நான் காத்திருப்பேன். எபிரேயர் 10:23 அவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது, நம்மளுடைய நம்பிக்கையின் அறிக்கையை என்ன பண்ணுமாமா? அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும். அப்படின்னா பக்கத்துக்கு பார்க்க சொல்லுங்க, அசையாதீங்க, உறுதியாயிருங்க. உங்களுடைய நம்பிக்கையின் அறிக்கையில உறுதியாயிருங்க. அப்படின்னா நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, அந்த காலத்தில் நாம் இருக்கும் பொழுது எல்லா நம்பிக்கை இழந்தது போல காணப்பட்டாலும், எல்லா விதத்திலும் அது நடக்காதது போல காணப்பட்டாலும், நம்மளுடைய அறிக்கையில் உறுதியாய் இருந்து அசையாமல், தேவன் சொன்னார் ஐயா செய்தே தீருவார், ஏனால் வாக்கு பண்ணினவர் அவருடைய வாக்கில் மாறாத தேவனா இருக்கின்றபடியால் நான் அசைக்கப்பட போவதில்லை. தேவ வார்த்தையில் நான் உறுதியாக இருப்பேன். உங்களுடைய காலத்திற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த மேற்கத்திய நாடுகளில் இந்த குளிர்காலம் வரும் பொழுது எல்லாரும் அந்த நாட்கள் குறுகிய நாட்களாக மாறுகின்றது.
அப்படின்னா அந்த நீங்கள் கனடா இல்லை அமெரிக்கா இல்லை யூரோப்பெல்லாம் போனீங்கன்னா இந்த குளிர்காலம் வரும்பொழுது 6 மணிக்கு உதயிற சூரியன் 7 மணி 8 மணிக்கு தான் உதயும். அப்படின்னா வெளிச்சம் தாமதமாக வரும். அந்த நாள் சீக்கிரமாக முடியும். 6 மணி 6:30 வரைக்கும் இருக்கிற வெளிச்சம் திடீர்னு 4 மணிக்கு இருட்டாக ஆரம்பிக்கும். அப்படின்னா இந்த இப்படிப்பட்ட தேசங்களில் வாழக்கூடிய ஜனங்க இந்த குளிர் காலத்தில் வழியாக அவங்க போகும்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம், எப்படா கோடை காலம் வரும், எப்படா திருப்பியும் சூரியன் வரும், எப்படா திருப்பியும் நமக்கு நல்ல சாதகமான இயற்கை அனுகூலமாக எப்போ வரும்னு சொல்லி அந்த கோடை காலத்திற்காக எதிர்பார்ப்போடு கூட காத்து கொண்டு இருப்பாங்க. நீங்கள் இந்த பல தேசங்களுக்கு போனீங்கன்னா இந்த குளிர்காலத்தில் நீங்கள் ரோட்டில் போனீங்கன்னா அந்த மரத்தை பார்த்தீங்கன்னா கூட மரங்களில் இலை இருக்காது. எல்லா மரங்கள் அந்த குளிர்காலம் ஆரம்பிக்கும் பொழுது எல்லா இலைகள் விழுந்துடும். அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு பெரிய காடு பச்சை பசன்னு இருக்கும் கோடை காலத்தில். ஆனால் குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா அது காடு மாதிரி வெறிச்சோடி கிடக்கும். எல்லா இடத்துலையும் ஒரு வெற்றுமை, எல்லா இடத்துலையும் ஒரு ஜீவன் இல்லாதது போல இருக்கும். அந்த மரம் செத்து போன மாதிரி இருக்கும். இதை தான் அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்து ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. என்னடா ஆகுது இந்த குளிர்காலத்தில் இந்த மரம் என்ன சாகுதா, என்ன ஆகுதுன்னு சொல்லி அதை ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு அற்புதமான காரியத்தை கண்டுபிடிச்சாங்க. இந்த குளிர்காலத்தில் இந்த மரங்கள் வெளிப்படையாக ஜீவனற்ற மரங்களை போல காணப்பட்டாலும் இந்த குளிர்காலத்தில் தான் இந்த மரங்கள் வேர் இன்னும் ஆழமாக அதிகமாக வளர்கின்றதாம். அப்படின்னா குளிர்காலத்தில் வெளியே பார்ப்பதற்கு அந்த மரம் வெற்றுமையா மரித்ததை போல காணப்பட்டாலும் அந்த மரம் குளிர்காலத்தில் தான் இன்னும் அதிகமாக வளர்கின்றதாம். இதுதாங்க தேவ பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாட்சி. வெளியே பார்ப்பதற்கு எல்லாம் இழந்தது போல இருக்கலாம், ஆனால் அப்படிப்பட்ட காலத்தில் தான் நம்முடைய வேர் இன்னும் ஆழமாக தேவனுக்குள்ளும் தேவ வார்த்தைகளுக்குள்ளும் எவ்வளோ தூரம் சாத்தா நமக்கு விரோதமாக வந்தாலும், எவ்வளோ தூரம் நமக்கு விரோதமாக பல ஆயுதங்களை அனுப்பினாலும் நீங்களும் நானும் சொல்ல அசைக்கப்பட போவதில்லை. என்னுடைய வேர் இன்னும் ஆழமாய் போக போகின்றது, என்னுடைய வேர் இன்னும் ஆழமாய் போக போகிறது. ஏன்னா ஒரு காலம் வரும், தேவனுடைய நேரம் நிறைவேறும் பொழுது தேவன் எனக்கு உள்ளாக செய்த வேலையை வெளிப்படுத்துவார். அப்பொழுது கோடை கால எப்படி மரத்தில் அந்த இலை வருகின்றதோ அதே போல என்னுடைய வாழ்க்கையிலும் அந்த புதிய இலைகள் துளிர்க்க தேவன் ஆரம்பிப்பார். எனக்குள்ள செய்ததை உலகம் சாட்சியாக பார்க்கும்படியாக தேவன் கிருபை செய்வார். உங்களுடைய காலம், நீங்கள் இப்பொழுது இருக்கிற காலத்திற்கு ஒரு நோக்கம் இருக்கு ஐயா. நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. காலம் நிறைவேறின பொழுது ஆண்டவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அந்த காலம் வரும் வரைக்கும் தேவன் எப்படி எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தாரோ உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அந்த காலம் வரும் வரைக்கும் எல்லாவற்றையும் தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றார். இரண்டாவது நான் உங்களுக்கு சொல்ல விரும்பினது, உங்கள் அற்புதத்திற்கான நேரம் ஏற்கனவே முன் குறிக்கப்பட்டிருக்கின்றது. என்னங்க, உங்களுடைய அற்புதத்திற்கான நேரம் ஏற்கனவே முன் குறிக்கப்பட்டிருக்கின்றது. நாம் சேவிக்கின்ற தேவன் அல்பா ஒமேகா, துவங்குகின்றவர் முடிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். அவர் துவங்கி எதையும் பாதியில் விட்ட சரித்திரம் இல்லையா. எதை துவங்கினாரோ அதை அற்புதமாக தேவன் முடிப்பார், நிறைவேற்றுவார். நம்முடைய தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த அற்புதத்திற்கான நேரத்தை தேவன் ஏற்கனவே முன் குறித்து வைத்திருக்கின்றார். நீங்களும் நானும் ஆண்டோடைய வார்த்தை சொல்கின்ற வண்ணமாக 139 சங்கீதத்தில் 16 வசனம் ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஒவ்வொரு நாளை குறித்து அவருடைய புஸ்தகத்தில் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அப்படின்னா ஆண்டவருடைய கேலண்டர்ல உங்களுடைய விடுதலை நாளுக்கு ஏற்கனவே டேட்டை குறிச்சிட்டாரு. ஆண்டவருடைய கேலண்டர்ல உங்களுடைய சுகத்தின் நாளை ஏற்கனவே ஆண்டவர் கேலண்டர்ல குறிச்சிட்டாரு. ஆண்டவருடைய கேலண்டர்ல உங்களுடைய ப்ரமோஷன் நாள் ஏற்கனவே ஆண்டவர் குறித்திட்டார். ஆண்டவருடைய கேலண்டர்ல உங்க பிள்ளை எப்ப பறக்கும்னு சொல்லி ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். அவர் குறித்து வைத்துட்டாருன்னா போதையா, அவர் சொன்னதை செய்கின்ற தேவன். அவர் என்னை குறித்து என்னெல்லாம் செய்கிறேன் என்று தேவன் திட்டம் வைத்திருக்கின்றாரோ அதை ஒண்ணு விடாம தேவன் நிறைவேற்றிய தீர்வார். ஆகையால் நான் இன்றைக்கு நம்பிக்கையாய் இருப்பேன். ஏனென்றால் என்னுடைய விடுதலை நாள் தேவன் ஏற்கனவே நிர்ணயித்திருக்கின்றார். என்னுடைய வெற்றியின் நாள் ஏற்கனவே தேவன் நிர்ணயித்திருக்கிறார். ஐயா, உங்களுடைய சூழ்நிலையில் மாறுதல் நாளை தேவன் ஏற்கனவே குறித்து வைத்திருக்கிறார். அதுவரைக்கும் நீங்களும் நானும் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருந்தால் போதும். அவர் யார் மூலமானாலும், எப்படி வேணாலும், எந்த நேரத்தில் வேணாலும்
அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். புறஜாதியான ராஜ்யங்கள் மூலமாக கிறிஸ்து இயேசுவின் வருகைக்காக பூமியை ஆயத்தப்படுத்த ஒரு வல்லவராய் இருந்தார் என்றால், உங்கள் வாழ்க்கையில தேவனுக்கு பயப்படாதவங்களை கொண்டும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கின்றார். தேவனுக்கு பயப்படாத உங்களுடைய எஜமானை கொண்டு தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய அற்புதத்தின் நேரத்தை ஏற்கனவே அவர் முன் குறித்து வைத்திருக்கின்றார். எனக்கு அதுதான் இந்த வசனத்தை குறித்து மிகப்பெரிய ஒரு ஆர்வம். ஆண்டவர் இந்த காலம் நிறைவேறும் பொழுது இதை செய்வார் என்றால், எனக்கு ஆண்டவர் காலங்களை குறித்து வைத்திருக்கின்றார். என்னை குறித்து அவருடைய புஸ்தகத்தில் ஏற்கனவே தேவன் காலங்களை குறித்து வைத்திருக்கிறார். அவர் சொன்னதை நிச்சயம் தேவன் நிறைவேற்றுவார். ஏசாயா புஸ்தகத்தில் இதை வாசித்து நான் உங்களோடு கூட ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா புஸ்தகத்தில் 43வது அதிகாரத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதுதான். 11ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, ஏய் மறந்துடாத, நான் தான்ப்பா கர்த்தர், நான் தான் தேவன், அதை மறந்துடாத. உன் சூழ்நிலை மத்தியில் நம்பிக்கை இழந்திருந்தாலும் என்னுடைய வல்லமையை குறித்து நீ மறந்துடாத, என் மகத்துவத்தை குறித்து நீ மறந்துடாத. 12ஆம் வசனம் வாசிங்களேன். நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். இந்த 3 வார்த்தைகளை நீங்கள் இந்த காலையில பிடித்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நானே அறிவித்தேன். அப்படின்னா நானே சொல்லியிருக்கிறேன் உனக்கு. என்னங்க, நானே உனக்கு சொல்லியிருக்கிறேன். நானே உனக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நான் சொல்லியிருக்கிறேன். நானே அறிவித்திருக்கிறேன். அதுக்கு பிறகு என்ன பண்றாராமா? ரட்சிப்பு. அப்படின்னா நான் சொன்னேன், நான் செய்வேன். நான் சொன்னேன், நான் செய்வேன். அதுக்கு பிறகு என்ன சொல்றாரு? விளங்க பண்ணினேன். அதை விளங்க பண்ணினேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. சொல்றாரு, நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன், நான் செய்வேன். செய்து முடிச்சோன்னே எல்லாரும் பார்க்கிற மாதிரி என்னுடைய மகிமையை உன் மூலமாக விளங்கம் பண்ணுவோம்ப்பா. நீ சும்மாரு, நீ அமைதியாரு, என் மேல நம்பிக்கையாரு. நான் சொல்லியிருந்தேன்னா உன்னை ரட்சிப்பேன், நான் சொல்லியிருந்தேன்னா உன்னை மீட்டுக்கொள்வேன். ஆங்கிலத்தில் I will rescue you என்று வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா உன்னை நான் விடுவிப்பேன், உன்னை நான் விடுவிப்பேன். சத்ருவின் எல்லா அந்தகார கிரியிலிருந்து நான் உன்னை விடுவித்து நான் எல்லாரும் பார்க்கும்படியாக என்னுடைய மகிமையை விளங்க பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் உங்களுடைய வாழ்க்கையில தேவ மகிமை விளங்க பண்ணக்கூடிய நாட்கள் சமீபமாக இருக்கின்றது என்று உங்களை பார்த்து சொல்றேன். இதுவரைக்கும் நீங்கள் கண்ணீரை நீங்கள் கண்டிருக்கலாம், இதுவரைக்கும் துக்கத்தை கண்டிருக்கலாம். ஆனால் காலங்கள் நிறைவேறும் பொழுது தேவன் சொன்ன வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேறும். நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம், திடம் கொள்ளுங்கள். அவர் வாக்கு மாறாத தேவன், சொன்னதை நிச்சயம் செய்வார். காலம் நிறைவேறும் பொழுது தேவன் செய்ய நினைத்ததை யாரும் தடுக்க முடியாதையா. நான் தேவன், நான் இரட்சகர் என்று தேவன் பிரகடனம் செய்கிறார். நீங்களும் நானும் சேவிக்கின்ற தேவன் அற்புதத்தின் தேவன், இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கின்ற தேவன் ஐயா. உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆனால் அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நீங்க நடக்கும் பொழுது நீங்கள் உங்களை பார்த்து சொல்றீங்க, என்னுடைய அற்புதத்தை ஏற்கனவே தேவன் நிர்ணயித்திருக்கிறார். என்னுடைய விடுதலை நேரத்தை ஏற்கனவே தேவன் குறித்து வைத்திருக்கிறார் ஐயா. அதற்காக நான் காத்திருக்கின்றேன், அதனை நோக்கி தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்வீர்கள் என்றால், ஆபிரகாமுக்கு எப்படி அது நீதியாக கருதப்பட்டதோ அவர் மேல் விசுவாசமாக இருக்கின்றவர்களுக்கும் நீதியாக கருதப்படும். கர்த்தருடைய நாம மகிமையோட எழுமி நில்லுங்க. இந்த காலையில் பலரோடு கூட தேவன் பேசி கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய சூழ்நிலை மத்தியில் இந்த கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தேவ வார்த்தையின்படி காலம் நிறைவேறின பொழுது, காலம் நிறைவேறின பொழுது உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு காலத்திற்குள் தேவன் கொண்டு வருவாராக. காலம் நிறைவேறுகின்ற ஒரு நேரத்திற்குள் தேவன் உங்களை கொண்டு வருவாராக. அவர் செய்ய நினைத்திருக்கின்றது ஒன்றை கூட மனிதன் தடை செய்ய முடியாது. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் தேவன் அற்புதங்களை செய்வார். கரங்களை உயர்த்துங்க. ஒரு சில நிமிடங்கள் அவரை பார்த்து இந்த காலையில விசுவாசத்தோடு கூட ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த காலையில உங்களுடைய பிரசனத்தில் நிற்கின்ற நான் விசுவாசத்தோடு கூட நிற்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கை மனிதன் மேல் அல்ல, என் திறமையின் மேல் அல்ல, ஜனங்கள் மேல் அல்ல, என்னுடைய நம்பிக்கை உங்கள் மேல் இருக்கின்றது. ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொன்னது போல என் அடைக்கலம் நீரையா, என் கோட்டை நீரையா, நான் நம்பியிருக்கும் தஞ்சம் நீரையா. இந்த காலை வேளையிலே எங்களுடைய நம்பிக்கை இந்த காலையில் நாங்கள் அறிக்கை செய்கின்றோம். நாங்கள் ஆராதிக்கின்ற எங்கள் தேவன் அற்புதத்தின் தேவன், நாங்கள் சேவிக்கின்ற தேவன், வழி இல்லாத இடங்களில் வழிகளை உண்டாக்குகின்ற தேவன், நான் சேவிக்கின்ற
செய்கின்ற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கின்ற தேவன், நான் சேவிக்கின்ற தேவன், ஒன்றுமில்லாததிலிருந்து உருவாக்க வல்லவராய் இருக்கின்ற தேவன். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை, அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. இந்த காலை வேளையிலே அற்புதங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக, வாசல்கள் திறக்கப்படுவதாக, காலங்கள் நிறைவேறப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால இந்த காலையில தேவனுடைய விடுதலை நேரம் வருவதாக, தேவனின் விடுதலை நேரம் வருவதாக. தேவன் எங்களுடைய வாழ்க்கையில இந்த காலையில ஒரு அற்புதம் செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே.